மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பாசுமதி ரைஸ் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம், பழைய அரிசி வாங்கியிருக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த உலக்கில் 2 உலக்கு வந்துட்டு பாசுமதி அரிசி போட்டுக்கலாம். ரெண்டு உலக்கு பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது பழைய அரிசி தான், அதனால் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டனை நல்லா 4 டைம் கழுவியாச்சுங்க. அதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பு, கறி, கொழுப்பு எல்லாமே சேர்த்து தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். வச்சுட்டு கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கறியிலலாம் உப்பு இறங்குறதுக்காக, காரம் இறங்குறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி வேக வச்சுக்கலாங்க. மட்டன் 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. கறி நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகட்டுங்க. குக்கர் சூடாயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையானது 3 பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுக்கலாம். பட்டை போட்டதுக்கப்புறம் கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் செவந்து வந்துருச்சுங்க. கட் பண்ணி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சா புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா 2 ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி வதங்கிருச்சுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை வாடை போயிடுச்சுங்க. அதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச கறி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியும் 1க்கு 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாசிமதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். 1 2 கறி வேக வைக்கிறதுக்கும் போட்டிருக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கும் அதுக்குனால போதுமான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.